கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சில நாட்களுக்கு முன்னால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மக்கள் கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாகிஸ்தான் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க முனைந்து பலரை கொலை செய்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அதை இணைப்பில் கொடுக்குறோம், பார்த்துக்குங்க. இப்போ அதோடைய அடுத்த கட்டம் ஒன்று நடக்கிறத பார்க்குறோம். அந்த சமயத்திலே நான் சில ஸ்பெகுலேஷன்ஸ், இப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம் அப்படின்னா சில யூகங்களை கொடுத்துருந்தேன். அதில் ஒரு யூகம் வந்து ஒரு மாதிரியாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா வந்து அங்கே அவங்க வந்து ஒரு பொதுவாக பல்வேறு குழுக்கள் இருக்கும். அரசுடைய வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று. அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைப்பதற்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, ஜேஏஏசி, ஜாக் அப்படின்னு ஒன்று. அவங்க வந்து முதல் முறையாக எனக்கு தெரிந்து, நான் இதை ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் எங்களை மிக கடுமையாக எங்கள் மேலே ஒரு எக்கனாமிக் எம்பார்கோ, எக்கனாமிக் பிளாக்கேட் பண்ணுகிறது, ஒரு பொருளாதார தடையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காஷ்மீராக இருக்கட்டும், அது இந்திய தரப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீராக இருக்கட்டும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீராக இருக்கட்டும், இவையெல்லாம் தன்னிறைவு பெற்ற பிரதேசங்கள் அல்ல. அவங்களுக்கு வந்து சாப்பாடே வெளியிலிருந்து தான் வரணும், மருந்து வெளியிலிருந்து வரணும். ரொம்ப சின்ன பகுதி. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து ஒரு தனி நாடாகணும், நாங்கள் வந்து ஒரு பெரும் ஆட்சியை செய்வோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தன்னிறைவற்ற பகுதிகள். அவங்க வந்து பிளாக்கேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது. அதிகபட்சமாக போனால் லோக்கல் கிரெயின் கிடைக்கும், லோக்கல் தண்ணி இருக்கும். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு அது மட்டும் போதாதே. உடையிலிருந்து ஆரம்பித்தும், கட்டடம் கட்டுறதுலேருந்து, மருந்துலேருந்து, மருத்துவ உதவியிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியிலிருந்து தானே வர வேண்டி இருக்கிறது. அப்போ இவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் ஒன்று, என்ன காரணத்துக்காக ப்ரொட்டஸ்ட்டுங்கிறதுக்கெலாம் டீட்டெயில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. அதை உடைக்கணும், இவங்க எதிர்ப்பு குரலை காமிக்கிறியா, அவன் குரல் விலையை நசுக்கிறேன் அப்படின்னு பாகிஸ்தான் அரசு முயற்சி செய்கிறது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்தியா மீது, இந்திய படைகள் மீது கல்லெறிவது, இந்திய இராணுவம் வந்து காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அங்கே அது தன்னுடைய செயலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கற்கள் கொண்டு தாக்குவது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டாகவே மாற்றினாங்க காஷ்மீரில். இன்றைக்கு அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நின்று போய்விட்டது. அப்படி நடந்த சமயத்தில் உலக நாடுகள் எல்லாமே அப்படியே வந்து கொதிச்சு எழற மாதிரி வந்து தூண்டப்படுவார்கள். பாருங்கள், அவங்க வந்து தன்னுடைய பெரும் இராணுவத்தை கொண்டு காஷ்மீர் இளைஞர்களை நசுக்குகிறார்கள்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலக அரங்கில் இது பற்றி அதிகமான பேச்சு கிடையாது. இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பயங்கரமாக பாதிக்கப்படும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி, அவங்க வந்து எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு பல்வேறு தேவைகள்லாம் இல்லை, எங்களை வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இந்திய காஷ்மீருக்கும் பாகிஸ்தான் கையில் இருக்கக்கூடிய காஷ்மீருக்கும் இடையில் ஒரு கோடு ஒன்று இருக்குது. கோடுனா ஒரு இமேஜினரி லைன். அந்த கோட்டின் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மக்கள் இருப்பாங்களே தவிர, மக்கள் எளிதாக இங்கேயும் அங்கேயும் போக முடியாத மாதிரி படைகள் அதை வந்து ரோந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி எங்களுக்கு வந்து அது வழியாக எங்களுக்கு உதவுங்கள், அந்த இடத்த நீங்கள் வந்து மூடாதீர்கள், அதை திறந்து விடுங்கள், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, சிச்சுவேஷன் இதை விட மோசமாக போச்சுன்னா நாங்கள் சாரியாக இந்திய பகுதிக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எங்கன்னா, இது ஒரு வீடியோ ஒன்று எமர்ஜ் ஆகிருக்கு. என்டிடிவி வந்து அந்த வீடியோவுடைய டிரான்ஸ்கிரிப்ட்ஸை ஆங்கிலமாக்கி கொடுக்குறாங்க. அந்த இதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிடிவி குட் நாட் இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபை த வீடியோஸ் ஆத்தென்டிசிட்டி. இது வந்து ஜூன் 30 அன்றைக்கு பேசிய பேச்சுன்னு ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனால் அதை எங்களால் வந்து தனிப்பட்ட முறையில் இது இவர் தான் பேசினாரான்னு தெரியல, அல்லது இது வந்து ஃபேக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன ஃபேக் இருக்கிறதுக்கு? நமக்கு தெரியும் அங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சரி, அதில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பாருங்க. எங்களுக்கு இந்தியாவுடைய உதவி வேண்டும். ரேஷன் பொருட்கள், அவங்க ரேஷன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து உணவுப் பொருட்கள். தினசரி உணவுக்கே பற்றாக்குறை இருக்கிறது, உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து உணவு மட்டுமில்லை, நான் சொன்ன மாதிரி மருந்துகளும் இல்லை. இந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அவர்களுடைய போலீஸ், அவர்களுடைய மிலிட்ரி, இவங்க வந்து எதிர்ப்பாளர்கள் அல்லது கிளர்ச்சியாளர்களை மிக கடுமையாக தாக்கி கொலை செய்கிறார்கள் அப்படின்னு அந்த வீடியோ சொல்லுது. இந்த பேச்சு அவர் பேசக்கூடிய இடத்துல அவங்க கூட்டத்தையும் அந்த வீடியோவில் காமிக்கிறாங்க.
ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அது தென்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, அந்த அந்த மேடையிலிருந்து பேசுறவர் வந்து சொல்றாரு, "நாம என்ன பண்ணலாம்? நம்ம பேசாம வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை நோக்கி போவோமா?" ஏன்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி போனா இந்த பக்கம் இந்திய அரசு இருக்கு. உங்களுக்கு குறிப்பாக சொல்றதென்றால், இப்படித்தான் பங்களாதேஷ் உருவாக்கமே நடந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று 2 பகுதிகளாக இருந்தன. அதில இன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்றைக்கு பங்களாதேஷ் ஆகியிருக்கிறது. அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையில் அ அகதிகள் மேற்கு வங்கத்துக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். அவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியல. கேம்ப் எல்லாம் போட்டு வர்றவங்களுக்கு உணவு குடுத்து, இது நம்ம சொல்றது 1960களுடைய இறுதியிலயும், 70களோட ஆரம்பத்திலயும். அந்த சமயத்தில நம்மகிட்டயே வந்து வேண்டிய அளவுக்கு உணவு இருக்கா? அப்படின்னா, கொஸ்டின் மார்க். அப்ப அப்படிப்பட்ட நிலையில வந்து இவங்க பெரும் எண்ணிக்கையில அவங்க உள்ள வரும்பொழுது, ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு நிலைய வந்து இந்தியா சந்திக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கு இப்படி ஒரு எண்ணிக்கை முதல்ல வந்து பங்களாதேஷ் அளவுக்கு எண்ணிக்கை கொண்டது அல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ரொம்ப சின்ன பகுதி தான். ஆனால் அங்கிருந்து மக்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் நோக்கி வராங்கன்னா, அது வந்து சர்வதேச அளவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திரும். அத தடுக்கிறதுக்கு நிச்சயமாக பாகிஸ்தான் முனையும். ஆனால் மக்கள் அதை பீத்துக் கொண்டு வருவார்கள். அப்போ வந்து இந்தியா என்ன மாதிரியான நிலையை எடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இத யார் வந்து இத பேசுறது அப்படின்னா, சர்தார் அமான் கான். ஸோ சர்தார் அமான் கான் வந்து மக்கள்ட்ட கேட்குறாரு, "என்னப்பா நம்ம எல்லாரும் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல நோக்கி போவோமா?" அப்படின்னா, "போவோம், போவோம்" அப்படின்னு வந்து மக்கள் கூட்டம் அவங்க சொல்றாங்க. அவர் உடனே அவர் வந்து வார்னிங் குடுக்குறாரு பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கு. "நீங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு எதிராக நீங்க வந்து துப்பாக்கி குண்டுகளை குடுத்தால், எங்களுக்கும் வேறு வழிகள் இருக்கின்றன. நாங்க இதநாள் வரைக்கும் டெமோக்ராட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கோம். நீ ஆனா அன்டெமோக்ராட்டிக்கா என் மீது குண்டுகளை வீசுகிறாய்ன்னா, நானும் துப்பாக்கியை தூக்க நேரிடலாம்." அப்படிங்கிற மாதிரியான ஒரு த்ரெட் வந்து அமான் கான் குடுக்குறாரு. ஸோ இப்ப இந்தியா என்ன பண்ணும்? அப்படிங்கிறது வந்து ஒரு சில பாசிபிலிட்டீஸ் பத்தி நான் வந்து அந்த சென்ற வீடியோல பேசியிருக்கேன். அத நம்ம லிங்கா குடுத்துருவோம். அத பார்த்துருங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தானிலிருந்து நகர ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது இதில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அவங்க இப்பவே வந்து பதாகைகள் ஏந்திட்டு அல்லது அவங்க வந்து கோஷங்கள் போடும் பொழுது, காஷ்மீர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் பாகிஸ்தான். இப்ப நம்ம தான் அத பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்னு சொல்றோம். பாகிஸ்தானுக்குள்ள அவங்க வந்து அத ஆசாத் காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையாக பயன்படுத்துறாங்க. ஆனால் செய்திகள்ல எழுதும் பொழுது பிஓகே இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆசாத் காஷ்மீர் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பாகிஸ்தான். வி வாண்ட் ஃப்ரீடம் வந்து கோஷம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜெனுவினாவே ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இது ஒரு விதத்தில் வந்து இந்தியாவே எதிர்பார்த்திராத ஒன்று அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்தியா வந்து காஷ்மீர் ப்ராப்ளம் காலகாலமாக போயிட்டே இருக்கும் என்ற ஒரு எண்ணம் கொண்டது. ஆனால் இந்த பிரச்சனை முத்திச்சுன்னா பாகிஸ்தான் அந்த பிஓகே என்று நாம் சொல்லும் ஆசாத் காஷ்மீர் என்று அவர்கள் சொல்லும் பகுதியை முற்றிலுமாக இழக்க நேரிடும் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து ஒரு புது டெவலப்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். நான் வந்து இது வந்து கடந்த 2 மாசமாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேல ஆரம்பிச்சது, ஜூன் அதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்திருக்கும். பட் ஜூன்ல வந்து ரொம்ப ஹைலைட். அதுல வந்து பலவேறு வீடியோ துண்டுகள நான் பார்க்குறேன். இந்த புரொட்டஸ்டர்ஸும் நான் வந்து முழுமையாக அமைதியாக அவர்கள் போராடுகிறார்கள்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடங்கள்ல வந்து பாகிஸ்தான் போலீஸும், பாகிஸ்தான் ஜவான்களும் மாட்டிக்கும் பொழுது, இந்த கூட்டம் வந்து அவங்கள பயங்கரமா அடிச்சு, தொகைச்சு, மிதிச்சு அவங்களுடைய சட்டை எல்லாத்தையும் கழட்டி, அவங்கள வந்து நிர்வாணமாக ஓட விட்டுருக்காங்க. அந்த அந்த கிளிப்பெல்லாம் இருக்கு. அந்த சட்டையெல்லாம் எடுத்து கொண்டு போய் பஜார்ல விக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கேலி செய்ற மாதிரியானது. இப்ப நீங்க அத அப்படியே டெல்லியில வந்து ஜந்தர் மந்தர்ல போராடுற காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க வந்து டெல்லி போலீஸ்க்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? மாட்டோம் இல்லையா? ஆனால் அதே சமயம் வந்து முரட்டுத்தனமாக தாக்குவது ஒரு கூட்டத்தை அவங்களுக்கு ஜெனுவின் கிரீவன்ஸ் இருக்கு. அந்த கிரீவன்ஸ் முதல்ல வந்து பாகிஸ்தான் செய்த பெரும் தவறு, இந்த இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து அவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதே அது ஒரு பெரிய கதை. அதுக்குள்ள நான் போகல இப்ப. வந்த உடனே அதை இன்டகிரேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கணும். பண்ணல. ஈவன் அதாவது காஷ்மீர்ல வந்து சில சில பகுதிகள் இருந்தன. காஷ்மீர்ல நார்தர்ன் டெரிட்டரீஸ்னு ஒரு பகுதி. இன்றைக்கு முழுமையாக பாகிஸ்தான் பக்கம் போயிருச்சு அது. கில்கிட் அண்ட் பல்டிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ப்ராவின்ஸ் சேர்ந்த இடத்த நார்தர்ன் டெரிட்டரீஸ்னு சொல்லுவாங்க.
இந்த நார்தர்ன் டெரிட்டரிஸை வந்து கிட்டத்தட்ட மெர்ஜ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானோட. ஆனால் அதுவுமே ஒரு தனியான ஒரு பகுதியாகத்தான் அவர்களாலே பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க பார்க்குறதே வந்து நாங்கள் பஞ்சாப், சிந்து, பலூச்சிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனை. பலூச்சிஸ்தான் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வந்து கைபர் பக்தூன்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அது ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அங்கே சதா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை. அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து நாங்கள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் பார்க்க மாட்டோங்க, இது எல்லாமே எங்கள் ட்ரைபல்ஸோட பகுதி அப்படிங்கிறவங்க, பட்டான்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த பட்டான்களோட போய் இவங்க வந்து பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கராச்சி மையமாக வைத்து இருக்கக்கூடிய சிந்துங்கிற ப்ராவின்ஸ்லேயும் ஒரு பிரிவினை மூமெண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. முஹாஜர் குவாமி மூமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறது. அதுக்கப்புறமா அது கொஞ்ச காலத்தில் அது கொஞ்சம் கீழே இறங்கினது. புட்டோலாம் வந்து அந்த பகுதியிலேருந்து வர்றவர். பெனசீர் புட்டோ, அவங்க அப்பா ஜுல்ஃபிகர் அலி புட்டோ அவங்கெல்லாம். பட் கராச்சி வந்து ரொம்ப ஒரு இன்றைக்கு வந்து துரந்தர் படம் பார்த்தவர்களுக்கெல்லாம் வந்து கராச்சியா அது நம்ம கொச்சின் மாதிரிடா, நம்ம பக்கத்து ஊர்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அந்த கடைத்தெரு, அங்கே நடக்கக்கூடிய விவரங்கள், அங்கே இருக்கக்கூடிய அண்டர் வேர்ல்டு அது எல்லாம் ரொம்ப தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். பஞ்சாப்ங்கிற ப்ராவின்ஸ் மட்டும்தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பஞ்சாப் தான் பாகிஸ்தான்ங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. மற்றவர்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அந்த நிலையில் வந்து பிஓகேவோ அல்லது கில்கித் அண்ட் பல்டிஸ்தான், அதையும் நம்ம பார்வையிலேருந்து அதை வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு நார்தர்ன் டெரிட்டரிஸ் அல்லது கில்கித் பல்டிஸ்தான்னு சொல்லுவோம். அதுவோ அவங்க வந்து ஒரு அங்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது அந்த இடத்துடைய நிலைத்தன்மையை ரொம்ப குலைக்கும். ரொம்ப நாளாக வந்து இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறத லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலாக மாற்றிடலாமா அப்படிங்கிறத இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. இப்போ பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே அவங்களுடைய கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், உள்ளூர் பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இத்தனை நாளைக்கு அவங்க வந்து இந்தியா மீது ஏவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா அதிலிருந்து பெருமளவு வெளில வந்துருச்சு. இன்றைக்கு அவர்களுக்கே அவர்களுடைய ஓன் மெடிசினே கிடைக்கிறது. இப்போ மக்கள் வந்து இந்தியா பக்கம் வரணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பாகிஸ்தானால் தடுக்கவே முடியாது. இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அங்கே இருந்த மக்களிடையே வெளிப்படையாக இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்க பார்க்குறாங்க அக்ராஸ் த பார்டர் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஜம்மு காஷ்மீர் மாகாணத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மக்களுக்கு உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்துகிட்டு இருக்கு, கல்வி நிலையங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, வேலை வாய்ப்புகள் பெருகி கொண்டிருக்கின்றன, டூரிசம் கொழிக்கிறது. இதுதான் வந்து இந்திய காஷ்மீரில் நடப்பது. அப்படியே ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த பக்கம் போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் போனால் ஏழ்மை தலைவிரித்தாடுகிறது, உணவுக்கு வழி இல்லை, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. நீ ஏதாவது கேட்டால் உன்னை சுட்டு தள்ளுறதுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவமும் போலீஸும் வருது. இதுதான் நிலை. இந்த நிலையில் அவங்க வந்து நாங்கள் பாகிஸ்தானியர்கள் கிடையாது, நாங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிச்சுவேஷன் சேஞ்சஸ் ட்ரமாட்டிக்கலி. எனக்கே இது ஒரு ஆச்சரியம் தான், இவ்வளோ விரைவில் இந்த மாதிரியான ஒன்று நடக்கும் என்று. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. பலுச்சிஸ்தான் ப்ராப்ளத்தோடு இதுவும் சேரும் பொழுது, ஆப்கன் கைபர் பக்தூன்வா பிரச்சனையும் சேரும் பொழுது பாகிஸ்தான் கம்ப்ளீட்டாக டீஸ்டபிளைஸ் ஆகும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.